போலீஸுக்கு மிகப்பெரிய ப்ரெஷராக மாறினவுடனே களத்தில் இறங்குறாங்க. இறங்கும் பொழுது பொதுவாக இந்த மக்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. இல்லை தப்பி ஓடினாம அவனை விடக்கூடாதுன்னு காலில் சுட்டிருக்காங்கன்னு. அந்த நபரை பிடிச்ச நபர் என்ன சொல்கிறான், நாங்கள் தீ வைக்கலைங்க, அவளே வச்சுக்கிட்டா அப்படின்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லும் பொழுது அந்த வீடியோ எடுத்த அக்காலும் சுற்றி உள்ளவர்களும் அக்கம் பக்கத்தினரும் இவன் தாங்க அதுக்கு காரணம், இந்த குடும்பமே ஒரு நாஸ்தியான குடும்பம், இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. என்னென்னவோ ஃபாரின்ல என்னென்னவோ இது பண்ணுறாங்க. ஒரு மனைவி பிரசவத்தில் இருக்கும்போது கணவன் கூட இருக்கணும்ன்றான். கூட இரு, பாரு, நீ பிரசவத்தை அவ அனுபவிக்கிற வழியை நீ நேரடியாக பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். நீ பெண்ணுடைய ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையினுடைய முக்கால்வாசி நீ ஆண் சுமக்கணுன்றான். மேலை நாடுகளில் பெண்கள் குழந்தைய தூக்கிமா கூடாது. பல நாடுகளில் ஆண் தான் தூக்கிட்டு போகணும், ஆண் தான் எல்லா வீட்டு வேலையும் செய்யணும். அப்படியாப்பட்ட ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவ சொந்த காலில் நிற்கிறா, சகோதரியிடம் முன்னுக்கு வரா, அவ இந்த சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறார், ஆளுமையாக வளர்ந்துக்கிட்டு வரா. அவ சில கருத்துக்களை சொல்றா, அந்த கருத்துக்கள் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அவளுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வராங்க, அவ்வளோ லைக் வருது அவளுக்கு. இதை ஒரு கணவனால தாங்கிக்க முடியல, அந்த கணவனுடைய குடும்பத்தால தாங்கிக்க முடியலன்னா இவனுக்கு எவ்வளவு பின்தங்கிய ஒரு இடத்துல இருக்கானுங்க பாருங்க.